குழந்தைகளே, ஒரு காலத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு மேகம் மாதிரி ஆசையா ஒரு ரகசியத்தை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் வெளியில பார்க்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். அங்கேயும் நீங்க இருக்கிற மாதிரி அழகான வீடுகள், பெரிய மரங்கள், ஓடுற ஆறு எல்லாமே இருக்கும். ஆனா அந்த கிராமத்துல இருந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குட்டி குட்டி அதிசயம் தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு செல்ல பையன் இருந்தான். அவன் மரத்துக்கிட்ட பேசுவான். மரம் சொல்றது அவனுக்கு மட்டும் புரியும். மரம் எந்த காலத்துல காய் காய்க்கும், எந்த காலத்துல பூ பூக்கும்னு அவனுக்கு தெரியும். ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னொரு சுட்டி குட்டி பொண்ணு இருந்தா. அவ தொட்டாலே போதும், செடிகள்ல பூக்கள் உடனே மலர்ந்துரும். அவ எங்க போனாலும் அவன் பின்னாடியே பூக்கள் பூத்திக்கிட்டே வரும். எல்லாரும் அவளை பூ பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு குறும்புக்கார பையனுக்கு வானவில்லோட பேச முடியும். வானவில்லோட வண்ணங்கள் மங்குனதுன்னா அவன் போய் பேசுவான். உடனே வானவில் இன்னும் அழகா மின்னுமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. இந்த ரகசியத்தை அந்த கிராம மக்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் எங்கேயோ இருந்து ஒரு குறும்புக்கார பேய் வந்துச்சு. அதுக்கு பல ரகசியங்களை திருடுறது தான் வேலை. இந்த கிராமத்தோட அதிசய சக்தியை அது திருடணும்னு நினைச்சிச்சு. கிராமத்து மக்கள் ரொம்ப பயந்து போனாங்க. அவங்களுடைய இந்த அதிசய சக்தியை இழந்துட்டா என்ன ஆகும்னு கவலைப்பட்டாங்க. அப்ப அந்த கிராமத்துல இருந்த புத்திசாலிங்க சொன்னாங்க, பயப்படாதீங்க, நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சக்தியும் ஒன்னா சேர்ந்தா எந்த பெரிய ஆபத்தையும் விரட்டலாம். உடனே மரத்துக்கிட்ட பேசுற பையன், பூவை மலர வைக்கிற பொண்ணு, வானவில்லோட பேசுற பையன் எல்லாருமா சேர்ந்து அவங்க அதிசய சக்தியால அந்த பேயை விரட்டினாங்க. அப்படி அந்த பேய் பயந்து ஓடிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமை இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தப்ப அது ஒரு பெரிய சக்தியா மாறி அந்த கிராமத்தையே காப்பாத்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், நம்மள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி திறமை இருக்கும். அதை மற்றவங்க கூட சேர்ந்து பயன்படுத்தினா நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு அதிசயம் பண்ணலாம்.